அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் ஆதினி ஃபார்ம்ஸ் ஈரோடுங்க. நேத்தைக்கு குட்டி விவசாயிங்க 2 பேரும் வாங்கப்பா தோட்டத்துக்கு போயிட்டு விளையாண்டு வரலான்னு சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். போகிற வழியில் மூத்தவன் ரொம்ப நேரமாக இட்டாலி ஓரத்தில் இருக்கிற புதருக்குள்ளே எதையோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தான். உடனே சின்னவனை அனுப்பி அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாடான்னு சொன்னான். இவனும் நேராக அண்ணங்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு புதையல் கிடச்சிருக்கடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சான். பார்த்தா குண்டுமணி. பெரியவன் என்னங்கப்பா இதுன்னு கேட்டான். உடனே நான் திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு விதை அது இதுதான்னு சொன்னேன். உடனே அப்பா புரியிற மாதிரி சொல்லுங்கன்னு சின்னவன் சொன்னான். அதுக்கு நான் அதை பற்றின சில கதைகளையும் சின்ன வயசில் நாங்கள் இதை வச்சு விளையாண்ட விளையாட்டுகளையும் சொல்லிவிட்டு செங்காந்தாள் மலர் தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர்னு சொன்னேன். அந்த விதை விஷம், அதனால் தெரியாமல் வாயில் போட்டுட்டாதீங்கன்னு பக்குவமாக எடுத்து சொல்லி விதையை தூக்கி வேலியில் போட சொல்லிவிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு வர வழியில் அப்பா அந்த விதை தான் விஷமாச்சு, அதோட பூவை ஏன் நம்ம மாநில மலராக வச்சுருக்கோம், ஏன் இந்த விதை இப்படி கலராக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி விஷம் வந்துச்சு, விஷம் இருக்கிற விதையை சாப்பிட்டா நம்ம செத்துருவோமே, அந்த செடி எப்படி உயிரோடு இருக்குது அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் எந்த பதிலும் சொல்லாமல் அவங்களோட கேள்வியை மட்டும் உள்வாங்கிட்டு, குட்டிங்களா அப்பா ஒவ்வொரு கேள்வியும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஒவ்வொரு கேள்விக்கும் நிறைய கதை இருக்குது, நான் தினமும் தூங்கும்போது கதை சொல்கிற நேரத்தில் இதை பற்றி விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, இன்னும் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் யோசித்து வைங்க, நம்ம நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை பற்றி பேசுவோம்னு சொல்லிவிட்டு வீடு வந்து சேர்ந்தோம். குழந்தைங்க அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு முடித்ததும் எனக்கு இயற்பியல் மேதை ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறிய சில வார்த்தைகள் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமாங்க, த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் டு ஸ்டாப் கொஸ்டினிங். குழந்தைங்க உங்ககிட்ட வந்து ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அதை விளையாட்டுத்தனமாக கூட தட்டி கழிச்சிடாதீங்க. நம்ம மனித இனத்தோட வளர்ச்சி நமக்கு கிடைத்த பதிலிருந்து வந்தது இல்லைங்க, நம்ம கேட்ட கேள்விகளிலிருந்து வந்தது. நன்றி.